ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இன்டர்நெட் சேட்டலைட் மூலமாக வருதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம யூஸ் பண்ணுற 99% நெட்வொர்க்கும் கடலில் போடப்பட்டிருக்க கேபிள் ஒயரில் இருந்து தான் வருதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? வீடியோட எண்டில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டு கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உலகத்தை சுற்றி பல லட்சம் கிலோமீட்டருக்கு கடலுக்கு அடியில் சப்மரின் கேபிள்ஸ் போடப்பட்டிருக்கு. ஆனால் இது அவ்வளோ பாதுகாப்பானது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கடலுக்கு அடியில் போட்ட பாதுகாப்பே இல்லை, அப்போ ஏன் கடலுக்கு அடியில் போடுறாங்கன்னு. அது ஏன்னா ஒரு ஒயரு நம்ம நில வழியாக கொண்டு போனால் டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் இன்டர்நெட் கம்மியாக இருக்கும். ஆனால் கடலுக்கு அடியில் கொண்டு போனால் டிஸ்டன்ஸ் கம்மியாகும், அப்போ இன்டர்நெட்டும் ஸ்பீடாகும். அப்போ சேட்டலைட் எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? கேபிள் ஒயரில் சில மலைவாழ் இடங்களில் மலை கிராமங்களில் கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டம். இந்த இடங்களில் தான் சேட்டலைட் யூஸ் ஆகுது. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் கூகுள் மேப்பில் போய் சப்மரின் கேபிள்னு சர்ச் பண்ணால் கூட அந்த இடத்தை காட்டும். இன்னமும் சேட்டலைட்டில் இருந்து தான் இன்டர்நெட் வருதுன்னு நம்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.